அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் எந்த முஸ்லிமிடம் 6 வகையான குணங்கள் இருக்குதோ அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற மாட்டான். அந்த 6 வகையான குணங்கள் உள்ள ஒரு மனிதன் என்ற வட்டத்திலிருந்து அவன் மிருகத்தின் பக்கம் சென்று விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதமாகிய குர்ஆனிலே அந்த 6 வகையான குணத்துக்கும் அல்லாஹ் வாக்களித்த எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீ அப்படி செய்தால் அதே போன்று நானும் உனக்கு செய்வேன். உன்னிடம் இந்த குணம் இருந்தால் நானும் அதே மாதிரி உன்னோடு நடந்து கொள்வேன். அல்லாஹும் அதே போல் நடந்து கொண்டால் அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற முடியாது. தொழிலில் முன்னேற முடியாது, குடும்ப வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சமூக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் தொழுகையாளியாக, இபாதத்தாளியாக அல்லாஹுடைய ஹக்குகளை எல்லாம் நிறைவேற்றி வாழ்கின்றார். ஆனால் இந்த 6 வகையான பாவங்கள், அந்த கெட்ட குணங்கள் அந்த மனிதனை கீழ்நோக்கி சென்று கொண்டே செலுத்திக் கொண்டே இருக்கும். இதில் முதலாவது குணம் சகோதரர்களே கைத் என்று அரபியில் சொல்லுவது. கைத் என்றால் சூழ்ச்சி செய்தல். சூழ்ச்சி செய்யக்கூடிய குணம் ஒரு மனிதனுடைய இயல்பிலே உருவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான். இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நபியே, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, சூழ்ச்சி என்ன உங்களுக்கு தெரியும் தமிழ்ல, ஒரு சமூகத்தை கீழே விழுத்தாட்டுவதற்கு திட்டம் போடுதல், சூழ்ச்சி செய்தல். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா? யாரெல்லாம் உலகத்தில் சூழ்ச்சிகள் செய்வார்களோ, இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா. அல்லாஹ் சொல்றார், நானும் சூழ்ச்சி செய்வேன். சூழ்ச்சிக்கு பகரமா நானும் சூழ்ச்சி செய்வேன். சூழ்ச்சி செய்ததற்காக நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன? வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்வேன். உலகத்தில் ஆகப்பெரிய சூழ்ச்சியாளர்கள் தான் யகூதிகள். உலகத்திலே, வரலாற்றிலே எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, குர்ஆனுக்கு, இஸ்லாத்துக்கு இந்த சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்வதாக சொல்லியிருக்கின்றார். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நபியே, இந்த சூழ்ச்சி செய்கிற காஃபிர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அவசரமாக சூழ்ச்சி இறங்கணும் எதிர்பார்க்காதீங்க. இது முதலாவது மிக கெட்ட குணம், சூழ்ச்சி செய்தல். இரண்டாவது கெட்ட குணம் சகோதரர்களே மக்ர். அரபியில் மக்ர் என்று சொல்றது. மக்ர் செய்யறது என்ன? ஒரு மனிதனை கொலை செய்வதற்கோ, ஒரு மனிதனை பழி வாங்கிறதுக்கோ திட்டம் போடுதல். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். நீங்கள் திட்டம் போட்டால் நானும் திட்டம் போடுவேன். நீங்க திட்டம் போட்டால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்க திட்டம் போடுறீங்களா? வமகரு வமகரல்லாஹ், அல்லாஹ்வும் திட்டம் போடுவார். அரபியில் ஒரு பழமொழி இருக்குது,
மன் ஹஃபர லி அஹீஹி வகஅ ஃபீஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்கு குழி வெட்டுவாரோ அவரேதான் அதில் விழுவார். தன் சகோதரனுக்கு எப்படியாவது அவன் அந்த குழியில விழட்டும் என்று ஒரு மனிதர் திட்டம் போடுறார். அது விழுறது யார் தெரியுமா? அவர்தான். இது அரேபிய காலத்திலிருந்து பிரபல்யமான ஒரு வாக்கியம். மன் ஹஃபர லி அஹீஹி வகஅ ஃபீஹி. இந்த மக்களுக்கும் அல்லாஹ் சொன்னது என்ன? நீ திட்டம் போட்டால் நானும் திட்டம் போடுவேன். மூன்றாவது கெட்ட குணம் சகோதரர்களே, மூன்றாவது கெட்ட குணம் அல் முகாதா. முகாதா என்றால் வஞ்சிக்கிறது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வஞ்சித்தல். அல்லாஹ் அதற்கும் சொல்றான், நீ வஞ்சித்தால் நானும் வஞ்சிப்பேன். நீங்க குர்ஆனிலே ஹதீஸிலே இது போன்ற கெட்ட குணங்களுக்கு மன்னிப்பை பார்க்க மாட்டீர்கள். இந்த குணம் இருந்தால் உங்களிடம் அல்லாஹ் சொல்கிறார், இது உலகத்தில் ஆக கெட்டவர்களிடம் காணப்படக்கூடிய குணங்கள். நான்காவது குணம் சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வை மறக்கிறது. அல்லாஹ்வை மறக்கிறதுனா என்ன? அல்லாஹ் அவனை மறக்க கூடாதென்று 5 நேர தொழுகை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். 5 நேர தொழுகையை வைத்து முஅவ்வினையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நீ ஒரு நாளைக்கு 5 தடவை மறந்துடாத. என்ன மறந்தால் அல்லாஹ் சொல்கிறார், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنسَاهُمْ أَنفُسَهُمْ. அல்லாஹ் சொல்றார், நீங்க அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தில் ஆயிடாதீங்க. நீங்க மறந்த அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை அல்லாஹ் மறந்துடுவான். என்ன அல்லாஹ் மறந்துட்டா நான் அந்த இடத்துல போனவன போலதான், எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய. சகோதரர்களே, இது 4வது கெட்ட பழக்கம், அல்லாஹ்வை மறக்கிறது. உலகத்துல எங்களுக்கு நன்றி, எங்களுக்கு உதவி செய்தவர்களை நாங்க ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. ஆக பெரிய எங்களுக்கு உதவி செய்தவன் அல்லாஹ். அவன் ஒரு நாளும் சகோதரர்களே மறந்து விடக்கூடாது. 5வது அல்லாஹ் சொல்கிறார், وَجَزَاءُ سَيِّئَةٍ سَيِّئَةٌ مِثْلُهَا. என்ன குற்றம் செய்வீர்களோ அது போல நான் தருவேன் உங்களுக்கு. 6வது தான் மிக பயங்கரமான குணம்தான் சகோதரர்களே, மக்களை கிண்டல் அடிப்பது. மக்களை அதற்கு அரபியில் சொல்வது இஸ்திஹ்ஸா, சுஹ்ரியா. முனாஃபிக்குடைய பழக்கம் இது. மக்களை கிண்டல் அடிக்கிறது, கேவலமா பார்க்கிறது மற்றவங்களை. முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, இன்னா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன், நாங்க முஸ்லிம்களை கிண்டல் அடிக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ்வும் கிண்டல் அடிப்பான். எப்படி பாத்தீங்க? இந்த 6 பாவத்துக்கும் சகோதரர்களே அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? நீ செய்தா நானும் செய்வேன். கைது செஞ்சா, சூழ்ச்சி செஞ்சா நானும் சூழ்ச்சி செய்வேன். 2வது, நீ திட்டம் போட்டா நானும் திட்டம் போடுவேன் உனக்கு எதிரா. 3வது, நீ வஞ்சித்தா நானும் வஞ்சிப்பேன். 4வது, நீ மறந்தா நானும் ஒன்னு மறப்பேன். 5வது, நீ என்ன குற்றம் செய்வாயோ அது போல உனக்கு தருவேன். 6வது, நீ கிண்டல் அடித்தால், மற்றவர்களை ஏளனமாக பார்த்தால் உன்னையும் நான் கிண்டல் அடிப்பேன். இது அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இவ்வளவு பெரிய உயர்ந்தவன் ஏன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்? மனித சமூகம் இந்த 6 விடயங்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. இந்த 6 விடயங்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது.